ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இன்றைய நாளின் தலைப்பு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் இந்த நெகேமியா பகுதி 8ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம வாசித்தோம். இந்த பகுதியை தான் அந்த எஸ்ரா என்ற திருச்சட்ட அறிஞர், மறைநூல் வல்லுனர், அவர் ஆலயத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக இந்த திருச்சட்ட நூலை வாசிக்கும் போது எப்படி அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை பயபக்தியோடு தொழுது கொண்டார்கள் என்ற இந்த சம்பவத்தை குறித்து வாசித்தோம். இதில் நம்ம என்னென்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதல் காரியமாக திருச்சட்ட வல்லுநராகிய திருநூல் வல்லுநராகிய எஸ்ராவை குறித்து நாம் தியானிப்போம். அவரை பற்றிய சாட்சி என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்தோம் என்றால், எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10 இவ்வாறு கூறுகிறது. திருச்சட்ட நூல் மறைநூல் அறிஞராகிய எஸ்ரா திருச்சட்டத்தை கற்று அதன்படி கடைபிடிப்பதிலும் அதனுடைய முறைமைகளையும் சட்டங்களையும் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார் அப்படின்னு அவரை குறித்து அருமையான சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் கற்றுக்கொண்டார், அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார், மூன்றாவதாக கற்றுக் கொடுத்தார். இது மூன்று முக்கியம். ஆக்சுவலா அவங்கள தான் மறைநூல் அறிஞர் என்று சொல்லப்படுவாங்க, பைபிள் ஸ்காலர். ஆனா இதுக்கு டோட்டல் ஆப்போசிட் எங்க பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் மறைநூல் அறிஞர் இருந்தாங்க. அவங்களத்தான் ஆண்டவர் சாடி சாடி பேசுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணாங்க, ஆனால் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை, கடைபிடிக்கல. ஊருக்கு தான் உபதேசம்னு சொல்லுவாங்க, உனக்கு இல்லை, ஊருக்கு தான் உபதேசம் பண்ற, நீ அதை கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மறைநூல் என்ன பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டில் பைபிளை பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இவங்க கடைபிடிக்கவே இல்லை. அதனாலதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல பல இடங்கள்ல மறைநூல் அறிஞரே பரிசேயரே ஐயோ உங்களுக்கு கேடு கேடு என்று சாடி பேசுவார் ஆண்டவர். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லுவார். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் சொல்வார்கள் ஆனா செய்ய மாட்டாங்க. அந்த மறைநூல் அறிஞர் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்க, ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அப்ப இறை ஆட்சி யாருக்கு சொந்தம் என்றால், இறை ஆட்சி என்பது பேச்சில் அல்ல, அது செயல்பாட்டில் தான் உள்ளது. பேசுறது எல்லாருக்கும் ஈஸி தான், ஆனா அந்த நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிச்சு போதிக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். சொல்வது யாருக்கும் எளிதாம், அறியாது சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது எல்லாருக்கும் ஈஸி, ஆனா அந்த சொல்றது படி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மறைநூல் என்ன பண்ணாங்க, நிறைய சொன்னாங்க, ப்ரீச் பண்ணாங்க, டீச் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கையில அவங்க பிராக்டிஸ் பண்ணவே இல்லை, கடைபிடிக்கவே இல்லை. இதே தான் நமக்கும். நம்மளும் நிறைய இறை வார்த்தையை படிக்கலாம், டெய்லி ஆன்லைன்ல ப்ரேயர்ல இறை வார்த்தையை கேட்கலாம், திருப்பலியில கேட்கலாம். ஆனாலும் அதன்படி நாம் வாழ்கிறோமா, அதை கடைபிடிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, ஆண்டுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா, அதுதான் முக்கியம். நாம் ஏற்கனவே தியானித்தது போல நம்ம ஆண்டரை பொறுத்தவற்றில் அவர் குவாலிட்டி தான் பார்ப்பார், குவான்டிட்டி கிடையாது. குவாலிட்டி, தரம், அதுதான் முக்கியம் அவருக்கு. நம்ம எத்தனை முறை பைபிள் படித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. 10 முறை 15 முறை பைபிள் படித்தோம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு முறை படித்தாலும் அதன்படி வாழ்வதற்கு நம் முயற்சி எடுக்கணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிச்சு நம்ம போதிக்கணும். இதைத்தான் ஆண்டு வலியுறுத்தி சொல்லுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19 நாம் படிக்கிறோம், இந்த கட்டளைகளில் மிக சிறியவற்றை மீறி மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்கள் விண்ணரசில் சிறியவர் என கருதப்படுவார்கள். ஆனால் இந்த கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்து போதிக்கின்றவர்கள் விண்ணரசில் பெரியவராய் இருப்பார்கள். அப்ப யாரு பரலோகத்துல பெரியவங்க அப்படின்னா, சின்ன கட்டளைன்னு கூட புறக்கணிக்காம, இது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக ஆண்டு கொடுத்திருக்கிறாரு, இந்த கட்டளைகள் எல்லாமே என்னுடைய நன்மைக்காகத்தான் ஆண்டு கொடுத்து, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் கொடுத்திருக்கிறார், அதை நான் முழுமையாக கடைபிடிப்பேன், மகிழ்ச்சியாக கடைபிடிப்பேன், உடனடியாக கீழ்ப்படிவேன் என்று யாரு தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி கடைபிடித்து மற்றவங்களுக்கு போதிக்கிறாங்களோ அவர்கள் விண்ணரசில் பெரியவர்களாய் இருப்பார்கள்.
இரண்டாவது யாரு விண்ணரசுல பெரியவங்களா இருப்பாங்கன்னா, மத்தேயு 18 நாம் படிக்கிறோம். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாமே தாழ்த்திக் கொள்கின்ற எவரும் விண்ணரசில் மிக பெரியவராய் இருப்பார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் எங்கே பெரியவரா இருக்க ஆசைப்படுறோம்? இங்க பூமியில நம்ம பெரியவங்களா இருக்க ஆசைப்படுறோமா? நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேர் புகழ் வாங்கணும், மற்றவங்களோட எனக்கு ஸ்டேட்டஸ் உயரணும், இது நம்முடைய நோக்கமா இருக்குதா? இல்ல விண்ணரசில் நாம் பெரியவரா இருக்க முயற்சி எடுக்கிறோமா? அதான் ஆண்டு சொல்வாரு, விண்ணரசில் நீங்கள் செல்வராக இருங்கள். அதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ஆண்டவரை சந்திக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சந்தோஷமா நம்முடைய மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமா நம்ம போக முடியும். அதே ஆண்டவர் மத்தேயு 28 கடைசியில சொல்றார், நான் உங்களுக்கு போதித்த அனைத்தையும் கடைபிடிக்கும்படி மற்றவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்றார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். எப்படி டீச் பண்ணணும், எப்படி ப்ரீச் பண்ணணும், எப்படி ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்றால், நாம் அவர் ஆண்டு சொன்னார்ல, அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் இதை கடைபிடியுங்கள் என்று நம்ம என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை செய்ய வைக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிச்சா தான் ஆசீர்வாதம். கேட்பதால மட்டும் கிடையாது, அதனால இறை வார்த்தையை கடைபிடிக்கும் போது தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ரோமையர் 2 நம்ம படிக்கிறோம், இறை வார்த்தையை கேட்பதால் மாத்திரம் யாரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது, மாறாக அதை கடைபிடிப்பவர்களே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், உகந்தவர்கள், ஏற்புடையவர்கள். அப்ப நம்ம இறை வார்த்தையை கடைபிடிக்க நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். குறிப்பாக ஆண்டுடைய பணியை செய்யக்கூடிய நற்செய்தி பணியாளர்கள், இறை வார்த்தை எடுத்துரைக்கக்கூடிய ஊழியர்கள், அவங்க மற்றவங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். இப்ப நான் மற்றவங்கள்ட்ட சொல்றேன் மன்னிக்கணும், கோபப்படக்கூடாது அப்படின்னா நான் முதல்ல என் வாழ்க்கையில கடைபிடிச்சு போதிக்கணும். நான் கடைபிடிக்காம ஜஸ்ட் பேசிட்டு மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா என்னை நான் ஏமாற்றிக் கொள்கிறேன் என்று அர்த்தம். இதைத்தான் யாக்கோபு 3 ஒரு எச்சரிப்பான வசனத்தை அங்க ஆண்டு சொல்லியிருப்பார். நீங்கள் எல்லாரும் போதகர்களாக ஆசைப்படாதீங்க, விருப்பப்படாதீர்கள். ஏனென்றால் போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். நீ மற்றவர்களுக்கு பிரீச் பண்ணல, நீ மற்றவர்களுக்கு போதிச்சல, நீ அதன்படி வாழ்ந்தாயா என்று என்ன பண்ணுவார், ஆண்டவர் கேட்பார். மற்றவங்களுக்கு தான் நீ சொன்ன, உன்னுடைய இறை செய்தி கேட்டு மனம் மாறி அவங்க பரலோகம் வந்துட்டாங்க, ஆனா நீ கடைபிடிக்காதனால நீங்க பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அதனால தான் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்றார், நம்ம மற்றவங்களுக்கு போதிக்கிறோம் அப்படின்னா நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா அந்த போதகர்களுக்கு ஆண்டு என்ன பண்ணுவார், மிக கண்டிப்பான கணக்கு கேட்பார். இப்போ கிளாஸ் டீச்சர் மேக்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேக்ஸ் எடுக்கக்கூடிய கிளாஸ் டீச்சரே தப்பு பண்ணாங்கன்னா எப்படி ஹெச்எம் அலோவ் பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா கூட அவங்க தான் இப்போ கத்துக்கிறாங்க, லேர்ன் பண்றாங்க அப்படின்னு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டீச்சரே தப்பு பண்றாங்க, ஸ்டெப்ஸ் தப்பா, ஃபார்முலா தப்பா போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்க மற்றவங்களுக்கு டீச் பண்றீங்க, நீங்களே தப்பு பண்ணா உங்களை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த நியாய தீர்ப்பு கடவுளின் வீட்டாரிடமிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் கேட்பார். அப்ப எஸ்ராவை போல நாமும் எப்படி இருக்கணும், கடைபிடிக்கிறதுல ஒரு வைராக்கியமா இருக்கணும். ஒரு இறைவார்த்தையை கேட்கிறோம் அப்படின்னா அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதன்படி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஏசப்பாவுடைய அவருடைய போதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அத்தாரிட்டியா இருந்தது, அதிகாரத்தோடு போதித்தார். மக்கள் வியந்து பார்க்கிறாங்க, எப்படி இவர் தச்சன் மகனாயிருச்சே, எப்படி இவர் இவ்வளவு அதிகாரத்தோடு பேசுகிறார். அதற்கு என்ன காரணம் என்றால் 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அவர் எவற்றையெல்லாம் போதிக்க இருக்கிறாரோ அது எல்லாத்தையும் தன் வாழ்க்கையில கடைபிடிச்சார். அதை கடைபிடிச்சு 30 வயசுல தான் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறார். 3.5 வருஷம் தான். அந்த 3.5 வருஷத்துல தான் கடைபிடிச்ச எல்லாத்தையும் என்ன பண்ணார், போதிச்சார். அதனால்தான் ஏசப்பா அவருடைய போதனையில ஒரு வல்லமை இருந்தது. அவருடைய போதனை கேட்க மக்கள் அதிகாலையில் திரண்டு வருவார்கள். யோவான் 15 இவ்வாறு கூறுகிறது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால்
என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 15:10. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். பாருங்க, தன்னுடைய ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் என் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடிச்சு அவரது அன்பு நிலைச்சிருக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, என் கட்டளைகளை கடைபிடிச்சு என்ன பண்ணுங்க, நீங்க நிலைச்சு நில்லுங்க. அந்த கட்டளைகளை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டு சொல்வார். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்கள். ஏசப்பாட்டத்தை சொல்லுவாங்க, உங்களை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன்னுடைய தாய் பேறு பெற்றவர்கள் சொல்லுவாங்க. அப்ப ஆண்டு சொல்வார், இறைவார்த்தையை யாரு கேட்டு அதை வாழ்வாக்குறாங்களோ, அதை கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்வார். பாறை மீது கட்டப்பட்டுள்ள வீட்டுக்கு ஒப்பானவர்கள் யார்? இறை வார்த்தையை கேட்டு அதை யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்கள ஆண்டு சொல்ல, அறிவாளிக்கு ஒப்பிட்டு சொல்ற, ஞானம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும், எவ்வளவு வெள்ளம் அடிச்சாலும், புயல் அடிச்சாலும் எதுவும் அவங்கள அசைக்காது, உறுதியா நிற்பாங்க. எனக்கு ஏன் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க? ஏன் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஆண்டுகிட்ட பல கேள்விகள் கேட்கிறாங்கன்னா, அந்த இறை வார்த்தையை கடைபிடிக்காதனால தான். இறை வார்த்தையை கடைபிடிக்கிறவங்க எப்போது என்ன பண்ணுவாங்க, தைரியமா இருப்பாங்க, ஆண்டுக்குள்ள நிலைச்சு நிற்பாங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஆண்டு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று என்ன பண்ணுவாங்க, ஆழமான விசுவாசம் உடையவர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. முதல் காரியமாக நாமும் எஸ்ராவை போல என்ன பண்ணணும், இறை வார்த்தையை படிப்பதை விட அதை அதன்படி நடக்கணும், வாழ்வாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிய வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். இது 3 ஸ்டெப்ஸ். அறிய எப்படி? பைபிளை படிக்க படிக்க ஆண்டரை பத்தி நம்ம நிறைய அறிஞ்சிக்கலாம். அன்பு செய்தல் என்றால் என்ன? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுளின் அன்பு அடங்கி இருக்கிறது. யோவான் 14:15 நாம் படிக்கிறோம், இஃப் யூ லவ் மீ யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வெளிப்பிரகாரமா நிறைய காரியங்கள் சொல்லலாம். நான் டெய்லி பூசைக்கு போறேன், நான் டெய்லி ஊழியம் பண்றேன், நான் டெய்லியும் இறைவார்த்தை படிக்கிறேன், நிறைய சொல்லலாம். ஆனா இறை வார்த்தையின்படி யார் இயேசுவை நேசிக்கிறார்கள் என்றால், அவருடைய வார்த்தையை யார் கடைபிடிக்கிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவரை உண்மையாகவே அவர்கள் என்ன பண்றாங்க, நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். இரண்டாவதாக இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம், அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்க, அந்த திருச்சட்ட நூலை அவர் உறக்க வாசிக்கிறார். எஸ்ரா உறக்க வாசிக்கிறார். அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு என்ன பண்றாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்ப இறை வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். திருப்பலியில முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம் இதெல்லாம் வாசிக்கப்படும் போது அதை கூர்ந்து கவனிக்கணும், என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்ன்னு சொல்லி. எல்லாத்துக்குமே ஒரு ஜோடி வசனம் வச்சிருப்பாரு ஆண்டவர். திருப்பலியில பாருங்க, மொபைல பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அங்க கவன சிதறல்கள், சிந்தனை மாறுபாடுகள், பராக்கு பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியங்கள், அவரை அவமதிக்கக்கூடிய காரியங்கள். ஒரு பயபக்தியோடு நம்ம என்ன பண்ணணும், திருப்பலியில் நம்ம என்ன பண்ணணும், பங்கேற்க வேண்டும். அந்த இஸ்ரேல் மக்கள் பாருங்க எவ்வளவு கவனமா இறை வார்த்தை என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க பாருங்களேன். நான் இயேசுனுடைய அன்பை சுவைப்பதற்கும்பாக எனக்கு சினிமா பைத்தியமா இருந்தேன். சினிமா பாடல்கள் கேட்கறதுன்னா அவ்வளவு மைனூட்டா கேட்பேன், ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ரூம்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். மறுபடியும் பாட்டை போட்டு கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா நாங்கள்லாம் இருக்கிறோம்னா கேட்க மாட்டோமா, நீ ஏன் ஆஃப் பண்ணிட்டு போற? அப்போ நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தையை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும், கேட்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி இருந்த என்ன, இப்போ இறை வார்த்தை கேட்கறதுக்கு அந்த ஆர்வமிக்கவராக ஆண்டவர் உருமாற்றிட்டார். இப்போ திருப்பலியில அந்த மைக் செட் பக்கத்துல போய் என்ன இறை வார்த்தை சொல்றாங்கன்னு கூர்ந்து என்ன பண்ணணும், கவனிக்கிறபடியாக, உட்காரும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்ப இறை வார்த்தை என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25 நாம் படிக்கிறோம், நிறைவான விடுதலையை தரக்கூடிய இந்த திருச்சட்டத்தை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் அதை மறப்பதில்லை, மாறாக
அதை செயல் வடிவத்துல காட்டுவாங்க, இதன் மூலமாக நிறைவே அடைவார்கள் என்று வசனம் சொல்லுது. உலகப்பிரகாரமான மக்கள் பாருங்க, அந்த சினிமா பாடல்களை கேட்டா சொல்லுவாங்க, அந்த சினிமாவில் வரக்கூடிய டயலாக் என்னன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறாங்க. நம்ம ஆணுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? ஆணுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் என்னதான் பைபிள் படிச்சாலும் வசனம் என் மனசுல நிக்கவே மாட்டேங்குது, மறந்து போயிருது. அப்ப 2 வசனத்தை நம்ம கிளைம் பண்ணணும். 2 ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு ஆண்டவர். அந்த 2 வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 15ல ஒரு வாக்குறுதி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என் திருச்சட்டத்தை உங்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன், உங்கள் உள்ளத்தில் அதை நான் பதித்து வைப்பேன் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. அந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேப்பா, அப்படியாக இந்த இறை வார்த்தையை உள்ளத்துல என்ன பண்ணுங்க? எழுதி வைங்க, பதித்து வைங்க, பொக்கிஷமா நான் காத்துக்கணும். இந்த இறை வார்த்தை நான் மறக்கவே கூடாது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதிருக்க உமது வார்த்தையை என் உள்ளத்தில் இருத்தியுள்ளேன். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உள்ளத்துல இறை வார்த்தையை வச்சு பதித்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டுட்டு நம்ம கேட்கணும். இன்னொரு ப்ராமிஸ் யோவான் 14ஆம் அதிகாரம் 26ல ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் பெயரால் தந்தை உங்களுக்கு அனுப்ப போகின்ற துணையாளராகிய தூய ஆவியானவர் உங்களிடையே வரும்போது நான் கூறிய அனைத்தையும் அவர் கற்றுத்தருவார், அனைத்தையும் அவர் நினைவூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய முக்கியமான 2 காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணுவார்? இறை வார்த்தையை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கிறதோடு மட்டுமல்ல, நமக்கு நினைவுபடுத்துவார், ஞாபக சக்தியை கொடுப்பார், நினைவாற்றலை நமக்கு தருவார். ஒரு பாவம் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது ஏற்ற வசனத்தை நினைவுபடுத்தி, மகனே நீ பாவம் செய்யாத, நீ ஆண்டருக்கு எதிரான பாவத்தை செய்ய போறேன்னு நினைவுபடுத்துவார், நம்மளை எச்சரிப்பார். உமது வசனத்தின் மூலமாக நான் எச்சரிக்கப்படுகிறேன், உமது வசனத்தை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு என்று வசனத்துல படிக்கிறோம். அப்ப இந்த 2 வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். 3வதாக நம்ம செய்ய வேண்டியது, இறை வசனம் நம்முடைய உள்ளத்துல ஆழமா பதிய வேண்டும் என்றால், இங்க பிரேயர் மீட்டிங்க்கு ஜெப வழிபாட்டுக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் உலக பிராரமா சினிமா சீரியல பார்த்து நிரப்பிக்கிட்டு இருந்தோம்னா இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துல தங்காது. இதைத்தான் ஆண்டவர் சொல்வார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். நம்ம இந்த உள்ளத்தை, இதயத்தை நம்ம எதை வச்சு நம்ம நிரப்புறோம்? இறை வார்த்தையை வச்சு நிரப்பணும் அப்படின்னா நம்ம பேசுறதெல்லாம் இறை வார்த்தையை பத்தி தான் பேசுவோம். நம்ம பேசுவதெல்லாம் அருள்வளர்ச்சிக்கு ஏற்ற, பிறருடைய பயபக்தி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே நம்ம பேசுவோம். கேட்போர் பயனடையும்படி அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவானதே நம்ம பேசுவோம். சினிமா சீரியல பார்த்து இதயத்தை நடப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா பேசக்கூடிய பேச்செல்லாம் நம்ம உலகப்பிரமான பேச்சா தான் இருக்கும். வசனம் சொல்லுது, உலக போக்கிலான வீண் பேச்சுக்களை உங்கள்கிட்ட என்ன பண்ணுங்க? விளக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய உரையாடல்கள் எப்படி இருக்கணும்? திருப்பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள், புகழ் பாக்கள் இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னா அங்க புரணிக்கு இடம் இல்லை, குறை சொல்றதுக்கு இடம் இல்லை, முணுமுணுக்கிறதுக்கு இடம் இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20 நம்ம படிக்கிறோம், நம்முடைய உரையாடல்ல, கான்வர்சேஷன்ல எது இருக்கணும்? திருப்பாடல் இருக்கணும், புகழ் பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப 4 பேர் சேர்ந்தாங்கன்னா எதை பத்தி அதிகமா பேசுறாங்க? ஆண்டரை பத்தி பேசணும். சீராக் 9ஆம் அதிகாரம் 15ல் நாம் படிக்கின்றபடி, உன் வாயின் வார்த்தை எல்லாம் ஆண்டருடைய திருச்சட்டத்தை பற்றியதாகவே இருக்கட்டும். பாருங்க, உன் வாயின் வார்த்தை எல்லாம் ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றியதாகவே இருக்கட்டும். அதுதான் இரவும் பகலும் ஆண்டுடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவர் பேர் பெற்றவர் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம கூடுறோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம ஆண்டரை பத்தி நம்ம அதிகமா பேசணும், இறை வார்த்தையை பத்தி அதிகமா பேசணும். ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார், என் வாழ்க்கையை மாத்தினார். இது நமக்கு என்ன பண்ணும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும், மென்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சியை உண்டாக்கும். அதான் ஒரு ஊழியர் அன்னைக்கு சொன்னாங்க, ஆக்சுவலா ஜெபக்குடுவைக்குன்னு போனா அங்க வர்றவங்க உலகப்பிரகாரமா தான் நிறைய பேசுறாங்க பிரதர். 4 பேர் கூடினாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்தது, இந்த வீட்டுல இருந்ததுன்னு சொல்லி இதை பத்தி தான் அந்த கூடுகையில என்ன பண்றாங்க? ஆண்டரை பத்தி பேசாம இறை வார்த்தையோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாம அங்கேயும் உலக போக்கிலான பேச்சுக்களாக என்ன பண்றாங்க? பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்றால் ஆமீன், பிரைஸ் தி லார்ட். அப்ப எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார்? நம்மளை அழைத்ததன் நோக்கம் என்ன? 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்மளை ஏன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து அவருடைய பிள்ளைகளை நம்மளை மாற்றிருக்காருன்னா ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால்,
அவர் முன்னாடி நம்ம நிற்கும் போது எப்படி இருக்கணும்? கரை திரை இல்லாம நிக்கணும், மாசு மறுவற்றவர்களாக நிக்கணும். சாத்தான் பார்த்து சொல்லக்கூடாது, இவன் எனக்குரியவன், இன்னும் இவன் பொய் சொல்றான், கோவப்படுறான், எனக்குரியவனை எப்படி நீங்க உள்ள விடுவீங்க, அப்படி கேட்டக்கூடாது. அந்த அளவுக்கு மாசு மறுவற்றவர்களா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டு மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நிக்கணும். அதுக்காகத்தான் பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, அப்படின்னா தொடக்க நூல் 1:1 முன்னாடியே ஆண்டு என்ன பண்ண நம்ம சூஸ் பண்ணிட்டார். தொடக்க நூல் 1:1 உலகத்தை என்ன பண்றாரு? படைக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தி ஆண்டு என்ன பண்ணிக்காரு? அவர் மைண்ட்ல நம்ம இருந்திருக்கோம். அப்படின்னா பாருங்க, எப்படிப்பட்ட ஞானம் ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம், அவர் முன்னாடி நிற்கும் போது எப்படி இருக்கணும்? நம்ம மறு கிறிஸ்துவாக நம்ம நிக்கணும். மறு கிறிஸ்துவா மாறினா தான் பரலோகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணி நுழைய முடியும். இதுதான் யோவான் 15:16 நம்ம படிக்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக தேர்ந்து கொண்டார் என்றால், நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரக்கூடிய கனி நிலைத்திருக்கவுமே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம திருப்பலிக்கு போகும்போது, ஜெபக்குடுகை போகும்போது, நம்முடைய தாட்ல என்ன இருக்கணும்னா, கனி தரணும். இதுக்காகத்தான் ஆண்டு என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஐ ஹாவ் பீன் சூசன் பை காட் டு பியர் ஃப்ரூட். கனி தரணும், அதுக்காகத்தான் நம்மளை என்னை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை தேடணும். அற்புதத்துக்காகவோ அதிசயத்துக்காகவோ தேடக்கூடாது. அதெல்லாம் நம்ம கனி தர ஆரம்பிச்சுட்டா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவார் ஆண்டவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கனி தரக்கூடிய சீடர்கள் நம்ம என்ன பண்ணணும்? இயேசுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எழுப்பி பிரகாசிக்கணும். கடைசியாக நெகேமியா 8:20 அருமையான ஒரு வசனம். அதுல சொல்லுவார், ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. The joy of the Lord is my strength. அப்ப நம்முடைய வலிமை, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை மகிழ்விப்பது. அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். நம்முடைய சோர்வு நீங்கணும், நம்முடைய கவலை பாரம் எல்லாம் நீங்கணும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்விக்கணும். உலக பிரகாரமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா பயங்கரமா என்ன பண்ணுவோம்? வலிமை சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போய் பாடி என்ன பண்ண ஃபிட்டா வச்சுக்கணும், அது வலிமைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உலக பிரகாரமானது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு எது வலிமை என்றால், ஆண்டவரை மகிழ்விப்பதுதான் நமக்கு வலிமை. அதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அதுதான் வசனம் சொல்லுது, ஆண்டவரிலே மகிழ்ச்சிக்குள், அப்போது அவர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். அப்ப நம்ம எப்போதும் வலிமையா இருக்கணும். மனசோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது என்றால், ஆண்டவரை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவருக்கு பிரியமானதையே பார்க்கறது, அவருக்கு பிரியமானதையே பேசுறது, செய்யறது, இப்படி ஏசப்பாவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதே நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம எப்போதும் எப்படி இருப்போம்? ஆரோக்கியமா இருப்போம். சோர்வுக்கு இடம் கொடுக்காம எப்போதும் மன மகிழ்ச்சியா நம்ம என்ன பண்ண இருக்க முடியும். அதுதான் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. The joy of the Lord is my strength. ஆக இன்றைய நாள்ல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசப்பா,